ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog வித் மஹி ஹோம். இது நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் நான் எந்திரிச்சு வரும்போதே மீன் வந்து சோஃபாவில் தூங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பல்லெல்லாம் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழிஞ்சு வெளியில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து வாஷ் பேசின் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். பிள்ளைங்க எந்திரிச்சு வாரதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மேக்ஸிமம் இப்போ நான் வந்து டெய்லியுமே வாஷ் பேசின் க்ளீன் பண்ண டெய்லி ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை இதை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைக்கு போகலாம். ஒரு க்ளீனிங் வேலை பண்ண திருப்தி இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, அதையுமே டெய்லி சும்மா ஒன்று தண்ணியில் ஃபுல்லாகவே ஒன்று வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கிறது, அப்போ நீட்டாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை தான் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். தோசை மாவு அரைக்கல, அப்போ இது வச்சு பண்ணலாம்னு. அப்போ 2 கப் கோதுமை மாவுக்கு கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, முதல்லையே அதிகமான தண்ணி விட வேண்டாம், நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவை விடையும் லைட்டாக கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக சேர்த்தா போதும், ரொம்ப இல்லை கொஞ்சமாக. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து இந்த நார்மல் கோதுமை தோசைக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும்ல, அந்த பிசுபிசுப்பு தன்மை இந்த கோதுமை தோசைக்கு இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதும் ஈஸியாக இருக்கும். அதை ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்போ வந்து ரவை கொஞ்சம் அதில் ஊறி வந்திருக்கும். அதுக்காக 5 நிமிஷம் நான் ஊறுறதுக்கு விட்டேன். இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தேங்காய் சட்னி தான் இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் சட்னிக்காக அது மாவு அரைக்கிற ஊறுற நேரத்தில் தேங்காய் துருவிட்டு வந்து ஃப்ரெஷ் தேங்காயில் சட்னி வச்சா நல்லா இருக்கும். தேங்காய் துருவிட்டு பச்சை மிளகா போட்டு தேங்காய் சட்னி தான் வச்சுட்டோம். ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், இவ்வளோ சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஆல்ரெடி எங்கள் ஊர் கன்னியாகுமரி ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. அதனால் இது ரெசிபி எடுக்கலை. அதுக்கப்புறம் கோதுமை தோசை தான். மாவு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டது. ரவை வந்து ஊறி இருக்கும்ல, அப்போ கொஞ்சம் திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசை விட்டுட்டா போதும். நீங்கள் சாஃப்டாக வேணுன்னா சாஃப்டாகவும் சுட்டுக்கலாம், முருகலாக வேணுன்னா முருகலாகவும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை தோசை தேங்காய் சட்னியும் கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் கனமாக ஊத்தப்பமா மாதிரி வேணும்னாலும் சுடலாம். அது சுட்டாச்சுன்னா நம்ம கறி எல்லாம் இருக்குது இல்லையா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை கிரேவி, இதுக்கெல்லாம் கனமாக தோசை சுட்டாச்சுன்னா அந்த இது நல்லா இருக்கும். இதே மாதிரி தோசை சுடுற நேரம் நமக்கு தேங்காய் சட்னி தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா முந்தின நாள் நைட்டு தான் எனக்கு ஜியோ மார்ட்டில் திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக க்ரோசரி சாதனமும் போட்டு விட்டுருந்தேன். அது வந்துச்சு. அப்போ நைட் அதை எடுத்து வைக்கல, அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஜியோ மார்ட்டில் வந்து 250 ரூபாய்க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னாக்கா டெலிவரி சார்ஜ் கொடுக்க வேண்டாம். எவ்வளோ வேணாலும் திங்ஸ் போட்டுங்க. முன்னாடி டெலிவரி சார்ஜ் இல்லை, ஃப்ரீ டெலிவரி தான் இருந்தது. இப்போது வந்து இப்படி வச்சுருக்காங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் ஜியோ மார்ட்டில் தான் திங்ஸ் வாங்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எனக்கும் பிடிக்கும். அது நல்லா இருக்கும். மற்ற இடங்களை வாங்குறத விட எனக்கு இங்கே திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆஃபர் பார்த்து அதிலே போட்டுப்பேன். எப்போ ஆஃபர் இருக்கோ அந்த நேரம் கொஞ்சமாக திங்ஸ் போட்டுக்கிறது. அப்படியே ஒரு வாரத்துக்கு தேவையான காயும் போட்டுக்கிடுது. அப்போ 250 ரூபாய்க்கு மேலே நமக்கு திங்ஸும் வரும், ஃப்ரீ டெலிவரியும் வரும் இல்லையா. அதனால் அதே மாதிரி இந்த கவரும் நல்லாவே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரெஸ் ஆர்கனைசர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் அதனால் வெளியில் போயிட்டு வந்தேன். இப்போ உள்ள வெயிலுக்கு வெளியில் போகணுன்னாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வரும்போதே நான் மல்லித்தூள் இல்லை, அதனால் மல்லி, காஞ்ச வத்தல், கறிவேப்பிலை, முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மல்லி வறுக்கிறதுக்கு எப்போவுமே நான் கறிவேப்பிலை யூஸ் பண்ணிப்பேன். அதனால தான் கறிவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன். மத்தியானம் டின்னருக்காக முந்தின நாள் வச்ச கேபேஜ் பொரியல் கொஞ்சமாக இருந்து, புளிக்குழம்பும் இருந்து, அது கூடவே நான் என்ன பண்ணிட்டேன், முட்டை வறுவல் தான் பண்ணிக்கிட்டேன். வறுவலும் பண்ணி பழைய புளிக்குழம்பும் கேபேஜ் பொரியலுமா வச்சு எல்லாருமாவே சாப்பிட்டுட்டோம். அப்பளம் பொரிக்கலான் இருந்தேன். சரி வேண்டாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லாருமே சூப்பராக வெளியில் உட்காந்துருந்து தான் சாப்பிட்டோம். வெளியில் மாமரத்து நிழலில் உட்காந்துருந்து சாப்பிடும்போது அன்றைக்கி ஜாலியாக இருக்கும்.
அப்போ தான் ஹரி வந்து பூனையை கூட விளையாடிட்டு இருந்தான். பூனையை ஊஞ்சல் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கயரை கட்டி போட்டுட்டு இதே மாதிரி அதை விளையாட விட்டுட்டு இருந்தால் அது கொஞ்ச நேரம் விளையாடிச்சு. மறுபடியும் விளையாடினப்போ அது போயிடுச்சு. ஹரி இருந்தால் எங்கள் வீட்டில் டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ சூப்பராக ஏதாவது கதை சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்காக பால் காய்ச்சதுக்காக வந்துட்டேன். பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இப்போ பால் காய்ச்சது. நான் டீ குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். கொஞ்சமாக ஜீரகமும் பட்டையும் போட்டு டீ குடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணி வெதுப்பாக டீ குடிக்கிற மாதிரியே குடிக்கிறது. அப்போ அந்த டீ குடிக்கணுங்கிற ஆர்வம் அதில் போயிடுது. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா எங்களோட தோட்டத்துக்கு வந்து ரொம்பவே நாளாச்சு. பாருங்கள், முருங்கைக்காய் வந்து முத்தலாகி போச்சு. யாருமே இங்கே வாரது கிடையாது. நான் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரல. அதனால் ரொம்பவே புல் அதிகமாகிடுச்சு. இனி எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு டெய்லியுமே கண்டிப்பாக தோட்டத்துக்கு போனால் தான் அந்த புல்லெல்லாம் எடுக்க முடியும். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் நின்னோம். எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோம். இனி டெய்லியுமே போக வேண்டியதாக போச்சு. ஏன்னா நம்ம வேலைக்கு ஆள் விட்டால் கூட ஒரு சைட்லேருந்தே நம்ம புல் பிடுங்கிட்டு வரோம், மறு சைட்லேருந்து மறுபடியும் புதிய புல் முளைச்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு நாமளே டெய்லியும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக புல்லெல்லாம் பிடுங்கிட்டு எடுக்கலாம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தோம். எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. பிள்ளைங்க எல்லோரும் அவங்களுக்கும் இங்கே வர்றதுனா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். வெயில் நேரத்தில் வந்தால் பிடிக்காது. அப்போ இப்படியே பப்பாளி மரத்தில் வந்து ஒரு பப்பாசி பழம் பழுத்திருந்தது. அதை ஹரியை தூக்கி வச்சு தான் நாங்கள் பறித்து எடுத்துட்டோம். குட்டியாக இருந்துச்சு, வீட்டில் போய் சாப்பிடலாம். அது மரத்துலேயே நின்று பழுத்தானதுனால கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமாவே சேர்ந்து புல்லெல்லாம் பறித்து எடுத்துட்டோம். புல் வந்து இப்போது கழிஞ்ச வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் மழை இருந்ததுனால புல் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது மாதிரி நல்ல வெயில் காலத்துலேயும் புல் பறிக்கணுன்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கூட நானும் இதே மாதிரி பூவெல்லாம் பறித்து விளையாடிட்டு இருந்தேன். எப்போவுமே எவ்வளோ தான் வயசானாலும் இதே மாதிரிப்பட்ட பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே பிடிக்கும். ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் பூக்கள் எல்லாம் பறித்து எவ்வளோ புல் செடி இல்லைனாலும் பூன்னா பார்க்கறதுக்கு அழகு தானே, அதை எல்லாமே நானும் பறித்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, இதுக்கு முன்னாடி நான் மரவள்ளிக்கிழங்கு எடுக்கும்போது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் இந்த வாட்டி கொஞ்சமாக தான் இருந்தது. அப்படின்னா நிறைய மரவள்ளிக்கிழங்கு நாங்களே நட்டுட்டோம். நட்டாச்சுன்னா இதில் ஏதோ கேடு வந்துட்டு, அதனால் எங்களுக்கு இந்த வாட்டி நிறைய கிழங்குகள் எல்லாம் கிடைக்கல. அப்போ கொஞ்சோண்டு கிடைக்குது. இன்றைக்கும் எவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக எடுத்து பார்த்தேன். ஆனால் எனக்கு இவ்வளோ கிழங்கு தான் கிடச்சிது. 3 கிழங்கு தான் கிடச்சிது. இது போதும், கரெக்டாக இருந்தது. இப்போல்லாம் மரவள்ளி கிழங்கு வாங்கினாலுமே 1 கிலோ 40 ரூபாய் எங்கள் ஊரில் எல்லாம் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் 1 கிலோ 40 ரூபாய் இருக்குது. இதுவே எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு எங்கள் எல்லாருக்குமே போதுமாக இருந்துச்சு. தாளித்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் முருங்கை இலக்கரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை, அதுவுமே கொஞ்சமாக பறித்து எடுத்துட்டேன். நம்ம தோட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது. காலையில் வரலான்னா இப்போ காலையிலே பயங்கர வெயிலாக இருக்குது. அதனால் எப்போவுமே ஈவினிங் தான் நாங்கள் வாரது. வந்த உடனே அத்தைகிட்ட கிழங்கு கொடுத்தாச்சு. அத்தை உடனே கட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக போச்சு. பப்பாயாவும் அதே மாதிரி தான் எல்லாருமா கட் பண்ணி கொடுத்து, ரொம்ப எல்லாம் கிடைக்கல, எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸ் வச்சு பப்பாசி பழமும் கிடச்சிது. எல்லாருமே ருசித்து சாப்பிட்டாங்க. கொஞ்சமாக இருக்கும்போது தானே அதோட டேஸ்ட்டு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இது மரத்துலேயே நின்று பழுத்ததுனால நல்ல வேலை அணில் எதுவும் கொத்திட்டு போகலை. எங்களுக்கே அது கிடச்சிது. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டு தானே நான் தேங்காய் துருவிக்கிட்டேன். மரவள்ளிக்கிழங்கு தாளித்து கொடுத்தா எங்கள் வீட்டில் பிடிக்காத ஆளுன்னு யாருமே இல்லை. எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ரொம்ப இல்லை, ஆனால் நைட்டு டின்னருக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. எல்லாருமே ஒவ்வொரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். இது கூடவே மரவள்ளிக்கிழங்கு தாளிக்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணுறது. கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச பத்தலும் போட்டுக்கிடுவேன். போட்டுட்டு தேங்காய் துருவி போட்டுப்பேன். ஃப்ரெஷ் தேங்காய் துருவி போடும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு, இது வந்து எல்லோ கலரில் தான் இருக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கு. உப்பு போட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் தான் போட்டேன். அது வெந்துடுச்சு. தாளிச்சிட்டு இது கூட தொட்டுக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா வச்சு ஒரு துவையல் மாதிரி ஒன்று அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காந்தாரி மிளகு இல்லை எங்கள் வீட்டில், அதனால் வெறும் காரமான பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதுவும் வெங்காயமும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சூப்பரான துவையல் ரெடி. எல்லாருக்குமே கொடுத்துட்டு நானும் அதுவுமே சாப்பிட்டாச்சு. இப்போலாம் 8 மணிக்கு முன்னே நாங்கள் சாப்பிடுவதாக இருக்குது. தேவைப்படுறவங்க பழம் வேணா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த நேரத்தில் என்னாச்சுன்னா பிள்ளைங்க எல்லாம் ஒரே விளையாட்டு தான். இப்போ ஸ்கூல் இல்லாததுனால மேக்ஸிமம் அவங்க ஃபுல்லாக விளையாட்டு, டிவி பார்க்குது, இதுதான் நடந்துட்டுருக்கு. எப்படியும் 1 மணி நேரம் கொஞ்சம் நேரம் இருந்து படிப்பாங்க.
அதுக்கப்புறம் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே எடுத்து கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது ஒரு நம்ம திங்ஸ் வாங்குறதில் அதாவது அந்தந்த கண்டெய்னரில் போட்டு வைக்கிறதும் ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். சில நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில நேரம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காலையிலே எடுத்து வச்சது ஆனால் ஒரு டப்பாவில் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ தான் எல்லாமே ஃபில் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஃபில் பண்ணி வச்சாச்சுன்னா திரும்ப அடுத்த நாள் தொட்டு நமக்கு யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா. இனி ஸ்கூல் திறந்தாச்சுன்னா பாதி நாளும் பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ ஓட்ஸ் எல்லாம் இருந்தாச்சுன்னா ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் ஓட்ஸ் வாங்கி எடுத்துக்கிட்டேன். இனி ஸ்கூல் திறக்கிறதுனால அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேலைகள் இனி தொடங்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பாசிப்பயிரும் வாங்கிக்கிட்டேன். முளைக்கட்டி நமக்கு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிரும் 1 கிலோவே வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, காய்கறி ஒன்றும் இல்லாத நேரத்தில் நமக்கு இதெல்லாம் தானே கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம், பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால தான் பாசிப்பயிறு. நான் இப்போல்லாம் மொத்தமாக மந்த்லி க்ரோசரி திங்ஸ் வாங்குறதில்ல. இதே மாதிரி எது எது தேவைப்படுதோ அந்த நேரம் என்ன தேவைப்படுதோ அது மட்டும் வாங்கி வச்சுக்கிறது. வீட்டிலே இருந்து ஜியோ மார்ட்லேயே போட்டு வீட்டிலே வரும்போது இந்த சூட்டுக்கு வெளியில் போகிறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் மேக்ஸிமம் ஜியோ மார்ட்டில் போட்டு நான் இதே மாதிரி யூஸ் பண்ணது தான் எனக்கு இப்போதைக்கு பிடிச்சிருக்கு. வெயிலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நமக்கு வெளியில் போய் பார்த்து எடுத்து வாங்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு இப்போ எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வேர்க்கடலை வாங்கி வறுத்து வச்சுக்கிறது தான். இப்போது எனக்கு வறுக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் அதையுமே பாட்டிலில் தட்டி அதே மாதிரி மூடி போட்டு வச்சாச்சு. அதெல்லாம் அப்புறம் அந்தந்த இடத்துல வச்சு நைட்டு எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா நான் என்னோடய க்ளீனிங் வேலைக்கு தான் வந்தேன். டெய்லியுமே இதே மாதிரி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு படுத்தோன்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணால் அடுத்த நாள் நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும், வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே ஒரு டென்ஷன் இருக்காது. அதனால் எப்போல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கோமோ நல்லா இருக்கோமோ டயர்டெல்லாம் இல்லாமல் அப்போ மேக்ஸிமம் நான் அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லாவே தொடச்சி எடுத்துகிட்டு தான் தூங்க போகிறது. அது எத்தனை மணி நேரம் ஆனாலுமே. சில வேளை நம்ம வெயிலெல்லாம் அலைஞ்சிட்டு வந்து டயர்டாகவோ இல்லை உடம்புக்கு முடியாமல் இருந்தாலோ மட்டும்தான் 1-2 பாத்திரம் மட்டும் அதில் இருக்கும். அதுவும் அடுப்படி எல்லாம் தொடச்சி போட்டுப்பேன். 1-2 பாத்திரங்கள் சில வேளை சிங்கில் இருக்கும். எல்லா நாளும் இருக்காது, ஆனால் எப்போவாச்சும் அதே மாதிரி பாத்திரங்கள் போடுறது உண்டும். இதே மாதிரி எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சமாக ப்ளெயின் தண்ணியில் முக்கி தொடச்சி போட்டாலே போதும். வாரத்தில் ஒரு நாள் தான் நான் லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணிக்கிறது. மற்ற நாட்கள் எல்லாமே ப்ளெயின் தண்ணியில் அந்த துணியை முக்கி நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு நல்லா இருத்தி தொடச்சி எடுத்துட்டாலே போதும், கிச்சன் க்ளீன் ஆகும். இதெல்லாம் ஒரு 10 மினிட் நேரத்து வேலையாக தான் இருக்கும் நமக்கு. அந்த 10 நிமிஷமுமே நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக செய்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் லிக்யூட் எல்லாம் வச்சு அந்த மாதிரி தொடச்சி எடுப்பாங்க. நான் அப்படி பண்ணுறது கிடையாது. டிஷ்வாஷ் லிக்யூடுமே ஒரு பவுலில் எடுத்து தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு ஸ்க்ராப்பரில் வச்சு தேய்ச்சி தான் வாரத்தில் ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணிக்கிறது. மற்ற நாட்கள் இதே மாதிரி ப்ளெயின் வாட்டரில் க்ளீன் பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு வீடு கிச்சன் நீட்டாக தான் இருக்குது. இல்லை மீன் எல்லாம் நம்ம பொரிச்சோன்னா அந்த நேரமும் டிஷ்வாஷ் லிக்யூட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா ஸ்மெல் இருக்காது. எப்போவுமே சீ ஃபுட் வந்து ஸ்மெல் தானே, அதனால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி நைட்டு பாத்திரங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப எங்கேருந்து தான் குட்டி குட்டி பவுல், ஸ்பூன், கத்தி இதெல்லாம் வரும்னு தெரியாது. நம்ம அங்கங்கே வீட்டில் நம்ம போய் பார்த்தோன்னா பிள்ளைங்க அங்கங்கே எடுத்து வச்சுருப்பாங்க. அதை எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அதுவும் நமக்கு அடுத்த நாள் காலையில் ஈஸியாக இருக்கும். நமக்கு கிச்சனில் பாத்திரம் கழுவு வேலைனாலே பிடிக்காது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் மாற்றிட்டேன். பெரிய வேலையாக இல்லாமல் குட்டி குட்டி வேலையாக அப்போ க்ளீன் பண்ணுறதுனால இப்போ எனக்கு அது பெரிய டாஸ்க்காக தெரியல. முன்னாடியெல்லாம் பாத்திரம் கழுவுறதுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, பிடிக்காத வேலைன்னு சொல்லலாம். இப்போ பிடிக்காத வேலைன்னு இல்லை, அப்படியே ஈஸியாக போயிடுது. அதை ரெகுலர் ரொட்டீனாக கொண்டு வந்துட்டோம்னா எந்த ஒரு நல்ல பழக்கமுமே ஒரு 20-21 நாள் நம்ம தொடர கொண்டு வந்துட்டோம்னா அதுவே நம்ம வாழ்க்கையில் பழகிடும். அந்த பழகு நேரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், மற்றபடி எல்லாமே ஈஸியாக இருக்கும். நல்ல பழக்கம் எப்போவுமே நம்ம எப்போ வேணாலும் எந்த வயசில் வேணாலும் நம்ம பழகிக்கலாம். நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஈரன் டவலால் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு காஞ்ச நல்ல துணியால் சிங்கெல்லாம் நல்லாவே துடைச்சி போட்டுக்கிட்டேன். கிச்சன் பல நமக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு வரும்போது டென்ஷன் இல்லாமல் சூப்பராக நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கிச்சனில் இருந்து நமக்கு வேலை பார்க்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனியும் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.